இப்போ நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது இருக்கும். என்னோட கஷ்டம் கொஞ்ச நாள்லயே தீர்ந்துடணும், எளிமையான பிரார்த்தனை மூலமா தீரணும், எனக்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே ஏதாவது வேண்டுதல்ல நிறைவேற்ற முடியுமா பாயின்னு கேக்குற ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பொருள் போதும், உங்களுக்கு இன்செட்டாவே அந்த நேரத்துக்கு ஒரு 10 நாள்ல 20 நாள்ல ஒரு மாசத்துக்குள்ளே சில மாற்றங்கள் உங்களுக்கு அதிசயத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான பொருள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காசு தங்கும். 100% இந்த மாலிக் பாய் நான் சொல்லிட்டு தங்கும். அதுவும் டப்பா பார்த்தீங்கன்னா எடுக்க கால்வாசி குறைஞ்சிச்சா ரொப்பிருங்க, குறைஞ்சிச்சா ரொப்புங்க. கிணத்துல எடுக்க தான் சொருக்கும், எடுக்க தான் சொருக்கும். தண்ணி எடுக்காம இருந்தீங்கன்னா சொருக்காது. அந்த மாதிரி எடுக்க ஃபில்அப் பண்ணினே இருங்க. உப்பை ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று முந்தா நேற்று சொன்ன விஷயம் கிடையாது. ஆல்திகாதுலேருந்தே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கு ஒரு சுபிட்சமாக நுணுக்கம் தெரிஞ்சவங்க சொல்கிற ஒரு விஷயம். நுணுக்கத்தோடு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே நம்ம கையிலே இருக்கும். மரிஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது இருக்கும். என்னோட கஷ்டம் கொஞ்ச நாள்லயே தீர்ந்துடணும், எளிமையான பிரார்த்தனை மூலமா தீரணும், எனக்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே ஏதாவது வேண்டுதல்ல நிறைவேற்ற முடியுமா பாயின்னு கேக்குற ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல விஷயமா கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவோமே இன்ஷால்லா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சு நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நம்மளுக்கு ரொம்ப கம்மி. எப்படி ஆளுங்களே முக்கியமாக கம்மி, அதில் நல்லவன் ரொம்ப கம்மி. தனக்காக வேண்டதை விட்டுட்டு மற்றவனுக்காக வேண்டது ஒன்றும் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. வேண்டது ஒன்று அப்பா வேண்டுவாரு, இல்ல அம்மா வேண்டுவாங்க, இல்ல மனைவி வேண்டுவான். என் புருஷன் நல்லா இருக்கணும், கை கால் சுகத்தோட இருக்கணும், வருமானம் பெருகணும், அவன் என்னோட ஆயுசெல்லாம் அவனுக்கு கொடு, இப்படின்னு யார் வேண்டுவான்னு பாத்தீங்கன்னா தாயும் தாரம் மட்டும்தான் வேண்டும். இதுதான் எந்த நியாயம் வேண்டாது, இது உண்மை. சரிங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனசோட நம்மளுக்கு வேண்டி நடக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுல நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நமக்கு எதை பயன்படுத்தி நம்மளோட கொஞ்சம் கஷ்டத்தையும் போக்கலாம், கொஞ்சம் சுமைகளை குறைக்கலாம், ஒரு ஒரு வருமானம் பெருகணும், வீட்டில் லக்ஷ்மி வரணும், லக்ஷ்மி பர்க்கத்து வரணும், ஒரு 4 காசு தங்கணும், கையில் காசு நிற்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பாதிப்பும் கொஞ்சம் குறையணும். உடம்புல இருக்கிற உபாதைகள் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை, மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் குறையணும்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சிருக்கிற ஒரு பொருளே போதும். ஒரு பொருளை பயன்படுத்தியே பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயத்தை, நிறைய விஷயத்த நீங்கள் கம்மி பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு பொருள் போதும், உங்களுக்கு இன்செட்டாகவே அந்த நேரத்துக்கு ஒரு 10 நாள்ல 20 நாள்ல ஒரு மாசத்துக்குள்ளே சில மாற்றங்கள் உங்களுக்கு அதிசயத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம எல்லா உணவுலையும் பயன்படுத்துற ஒரு பொருள் தான் சாதாரண கல்லு உப்பு தான். ஏன்னா கல்லு உப்பு செயற்கை கிடையாது, கல்லு உப்பு இயற்கை. புரியுதுங்களா? கல்லு உப்பு எந்த ஒரு பொருளும் நீங்க இயற்கையா வருதோ, அது மண்ணாகட்டும், மழையாகட்டும், பனியாகட்டும், மழையாகட்டும், இயற்கையா எது வருதோ அதோட பிரபஞ்சத்துல இருந்து வர்றது. அந்த இயற்கை வேற, நம்ம செயற்கையா பண்றது வேற. இது நிலைக்காது, அது நிலைக்கும். இது கெட்டுடும், அது கெட்டாது. இயற்கையா வர்றது எதுவுமே கெடாதுமா. செயற்கையா வர்றது எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் பீரியட் இருக்கு. அதுலயே கூட மென்ஷன் பண்ணி. ஆமா, ஏன்னா அது செயற்கை, அது செயற்கை. அவன் பண்றது, உற்பத்தி பண்றது, அது நிரந்தரம் கிடையாது. ஆனா இயற்கையா வர்றது எல்லாமே நிரந்தரம் தான். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துற பொருள் கல்லு உப்பு. அதை பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4 விஷயத்துக்கு சொல்றோமா. தரிதரம் இருக்கக்கூடாது, வருமானம் வரணும், வீட்டில் மன நிம்மதியோடு இருக்கணும், சம்பாதிக்கிற காசு கையில் நிற்கணும். இது 4 தான் தினசரி ஒரு மனுஷனுக்கு அன்றாடம் இருக்கிற பிரச்சனைகள். இந்த 4மே குறையணும். 5வது ஒரு விஷயம் உடல் பாதிப்பு, உடல் உபாதைகள், அது கொஞ்சம் குறையணும்னா 5 விஷயம் பண்ணலாம். என்னன்னா வீட்டில் இருக்கிற கல் உப்பு, எப்படி நம்ம அரிசி நிறைய வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடி வாங்கிட்டு, நார்மலாக நீங்கள் இல்லாதப்பட்ட வீடை கூட போங்க, பீங்கான் ஜாடி வரும் 150 ரூபா பாரிஸில் விற்கிது, எல்லா ஷாப்லயுமே விற்கிது. ஒரு பீங்க ஜாடின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. ஜாடி மாதிரி மூடி இருக்கும். தயவு செஞ்சு அதுல தான் பயன்படுத்தணும். எதுல பயன்படுத்தணும்? அதுல தான் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக்ல பயன்படுத்தாதீங்க, கண்ணாடியில பயன்படுத்தாதீங்க, சில்வர் பாத்திரத்துல பயன்படுத்தாதீங்க. நீங்க வசதியானவா இருந்தாலும் சரி, டப்பர் வர டப்பான்னு இருக்கு காஸ்ட்லியானது, அதுலயும் பயன்படுத்தாதீங்க. இந்த 4மே பயன்படுத்தாதீங்க. உப்புன்ற விஷயத்த பீங்கா ஜாடியில வச்சு பாருங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா காசு தங்கும். 100% இந்த மாலிக் பாய் நான் சொல்லிட்டு தங்கும்.
அதுவும் டப்பா பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க கால்வாசி குறைஞ்சிச்சா ரொப்பிடுங்க, குறைஞ்சிச்சா ரொப்புங்க. கிணத்துல எடுக்க எடுக்க தான் சொருக்கும், எடுக்க எடுக்க தான் சொருக்கும் தண்ணி. எடுக்காமல் இருந்தீங்கன்னா சொருக்காது. அந்த மாதிரி எடுக்க எடுக்க ஃபில்அப் பண்ணினே இருங்க. உப்பை 1 ஜாடியில் போட்டு வைக்கணும். 2 3வது ஒரு விஷயம், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடன் குறையணும், உங்களோட சுமம் குறையணும், உங்களோட உடல் உபாதைகள் இருக்குது, அது உங்களுக்கு உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக கொஞ்சம் போகணும். நடக்கவே முடியலங்க, எனக்கு இப்போ நல்லா போய் ஒரு பரிகாரம் பண்ண முடியல, அந்தளவுக்கு என்கிட்ட காசும் இல்லை, வசதியும் இல்லையா, ஒரு கல் உப்பு 10 ரூபா தான், வெறும் 10 ரூபா தான். எப்படி ஒரு பிஸ்கட் வாங்கி நம்ம ஒரு நாய்க்கு போட்டு அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கணுமோ, எப்படி நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு புண்ணியம் தேடிக்கிறோமோ, எப்படி ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்து நம்ம புண்ணியம் தேடிக்கிறோமோ, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்து புண்ணியம் தேடிக்கிறோமோ, ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரொட்டி வாங்கி கொடுத்து ஒரு புண்ணியம் தேடிக்கிறோமோ, அதுக்கு யூக்கல் இந்த உப்பு வாங்கிட்டு போயிட்டு சராசரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் சிவன் கோயிலுக்கு போவாங்க, அங்கே நந்தி இருக்கும், நந்தி முன்னாடி சிவன் கோயிலையும் சரி, எந்த கோயிலையும் சரி, கொடி மரத்துலையும் சரி, எந்த ஒரு கொடி மரத்துலையும் சரி, கல்லுப்பு வாங்கி என்ன பண்ணணும், கல்லுப்பு வாங்கி தானமா அங்க கொட்டிடணும், கொடி மரத்துல கொட்டிடணும். சிவன் கோயிலுக்கு போனா சிவன் நந்தி இருப்பாப்புல, நந்தி முன்னாடி நீங்க கொட்டி வரலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நேத்து முந்தா நேத்து சொன்ன விஷயம் கிடையாது. ஆதிகாலத்துல இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்கு ஒரு சுபிட்சமா நுணுக்கம் தெரிஞ்சவங்க சொல்ற ஒரு விஷயம். நுணுக்கத்தோட பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே நம்ம கையிலேயே இருக்குமா. இந்த கையிலே இருக்குமா நிறைய ரேகை, அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சில விஷயம் பயன்படுத்துறதுக்கும் சில விஷயம், ஆனால் இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இங்கே இருக்குது நம்மக்கிட்ட, வாங்குறதும் இதுதான், கொடுக்குறதும் இதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கையில் அந்த கல் உப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோவில்லையோ கொடி மரத்துலையோ பார்த்தீங்கன்னா தானமாக அப்படி போட்டுட்டு, தானம் பண்ணுற மாதிரி தான் அது. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குறது தானம் கிடையாது, கல் உப்பு கொடுக்குறது இல்லை, தானம் கோயிலில் போட்டுட்டு வந்துடணும். ஸோ 3 இது பண்ணிங்கன்னா மனசில் இப்போ உடம்புல பிரச்சனையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது உடம்புல தீர்வு வரணுன்ற மாதிரி வேண்டிட்டு போடுங்க. கடன் அதிகமாக இருக்கா வேண்டிட்டு போடுங்க, கடன் சும்மா குறையணுமா வேண்டிட்டு போடுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரமாக இருக்கா, சண்டை வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே வேண்டிட்டு போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு மனசார வேண்டிக்கிட்டு ஆத்மாத்மாக உட்காந்து ஆத்மா வேண்டிக்கிட்டு அதை போட்டுவாங்க, 100% நடக்கும். 3 4வது ஒரு விஷயம், கல் உப்பை பக்கத்து சீதா கேட்டா, எதிர் வீட்டில் ராணி கேட்டா, பக்கத்து வீட்டு லட்சுமி கேட்டா, எதிர் வீட்டு கமலா கேட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுக்கலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உப்பை வந்து கொடுக்காதீங்க, உருவம் முடிச்சு விட்டுரும். கடனா கொடுக்க கூடாது, கைமாத்தா கூட கொடுக்க கூடாதுன்ற நான் வேணும்னா இறங்கி அதுதான் சொல்றேன். வீட்டுல உப்பு குறையுதுனாலே நிறைய வாங்கி வைக்கணும். அப்ப அவன் வீட்டுல நிறையல, அப்ப அவன் வீட்டுல அவன் பண்றவனுக்கும் தவறு, கொடுக்குற உனக்கும் தவறு, உறவே முறிஞ்சிரும். எப்படி இப்போ நம்ம புளிப்பு சில பொருள் கொடுத்தா உறவு முறிஞ்சிடும், கசப்பு பாவக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உறவு முறிஞ்சிடும். அந்த மாதிரி உப்புன்றது தானமாக தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஒன்று காலி ஆக்காதீங்க, வீட்டில் நிறைய வைங்க. அப்படி தீர்ந்துருச்சா கடைக்கு போய் வாங்கிக்கோங்க, இன்னொரு தட்டம் வாங்கி நீயும் கஷ்டப்படாத அவனையும் கஷ்டப்பட வைக்காத. அதே மாதிரி உப்பு கேட்க இல்லைம்மா தப்பா இருக்காதீங்க, உப்பு இல்லைன்னு கூட சொல்லாதீங்க. இல்லம்மா உப்பு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என் பெரியவங்க, இல்லைன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அதனால சொல்றேன். உண்மையே சொல்லிடணும். இல்லைங்க பெரியவங்க வந்து வீட்டில் உப்பு தரணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்கிக்கோங்க. அதனால உறவு போட்டோம் வரட்டும், ஏன்னா உப்பு வந்து கொடுக்க விட இப்படி சொல்லுங்க. எப்படின்னா இல்லைங்க உப்பு கொடுத்தா உறவு முறைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதனால வேணாங்க நீங்க வாங்கிக்கோங்க. குக்கர் கொதிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு போ, என்ன குறைஞ்சிட போற, 10 நிமிஷம் லேட்டா சாப்பிட்றதில்ல, ஏன்னா முன்னாடி நீ வாங்கி வை அப்படி இல்லைன்னா. ஸோ இதெல்லாமே நீங்க ஓரளவுக்கு இந்த 4 விஷயம், 1 உப்பு வந்து தானமா பார்த்தீங்கன்னா கோவிலில் போடுறது 1, வீட்டில் ஜாடியில் வைக்கிறது 1, நிறைவா வைக்கிறது 3, 4வது கடன் இந்த உப்பை யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த 4 விஷயமும் நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே 4 உடல் ரீதியா பாதிப்பான ஒரு விஷயம் இருக்கு. 5வது உப்புக்கு அவ்வளவு தன்மை இருக்கு. ஒன்றும் இல்லை, உங்க ஜாடியிலேருந்து ஒரு கை உப்பு லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்தக்கூடாது, ரைட் ஹேண்ட் பயன்படுத்தணும். சோத்து கை ஒரு பிடி கல் உப்பு எடுக்கணும், ரைட்டில் 3 சொட்டு, லெஃப்டில் 3 சொட்டு. உடம்பு முடியலையா இருக்கு, ஏன்னா திருஷ்டி அப்படி பிச்சுக்கிட்டு போகும் திருஷ்டி. ஒரு பிடி கல் உப்பு எடுங்க. பையன் இருக்கானா, டிஸ்டியா இருக்கா, அம்மா தம்பி வேலைக்கு போறானா, இல்லை பையன் வேலைக்கு போறானா, இல்லை கணவன் வேலைக்கு போறாரா, ஏன்னா ஒரு சின்ன விபத்து வருதா, ஆக்சிடென்ட் வருதா, அடிப்படுதா, இல்லை உடம்பு சரியில்லையா, உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு இருக்கா, அப்பா நில்லுப்பா, டக்குன்னு ஜாடியிலேருந்து எங்கே எடுக்கணும், ஒரு பிடி கல் உப்பு எடுங்க, ரைட்டில் 3 சுற்று, லெஃப்டில் 3 சுற்றுங்க. உடம்பு இறக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு என்ன பண்ண தூக்கி போடக்கூடாது, ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சிருங்க. தம்பி நீ இப்போ அமுச்சு விட்ருங்க, யாரை நம்ம இறக்கணுமோ சுற்றி போடணுமோ அவங்கள அமுச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு என்ன பண்ணீங்கன்னா உப்பு ஒரு பிடி ஒயிட் வச்சு அப்படியே கொளுத்திடணும். எங்கே கொளுத்தணும், வீட்டுக்கு உள்ளே கிடையாது, வாசலுக்கு வெளியில் வச்சுட்டு கொளுத்திடுங்க.
அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பெரிய பேப்பரா இருக்கணும், அப்பதான் உப்போட சேர்த்து எரியும். அழகா அப்படியே உங்க விஷயத்தை குறைஞ்சிரும். நெகட்டிவிட்டி அப்படியே சுத்தமா 100% போகும். இன்ஸ்டன்ட்லி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும். சாயந்தரத்துக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாலிக் நான் சொல்றேன், இன்னைக்கு பண்ணா உங்களுக்கு மறுநாளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்குமா, கொஞ்சம் உடம்பு பரவாயில்லமா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த உப்புல இவ்வளவு தன்மை, ஏன்னா அது இயற்கையாக ஒரு விஷயம். ஸோ இந்த 5 விஷயத்தை இந்த உப்பை பயன்படுத்தி பாருங்க, அல்லா இருக்கிற வேலை நல்லா இருப்பீங்க. சூப்பர் பாய். கல்லுப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு விரிவான தகவலா கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.